சரஸ்வதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல நாயனா திருவடிகள் போற்றி போற்றி. யார் பத்மினியம்மா, நீங்கள் தான் கடவுள் வாழ்த்துங்கம்மா. அவங்க உள்ள வேற மாதிரி வருது. பத்மினிமா இன்னும் வரலையா? அவங்க வரலம்மா. இப்பவுமே டே மாத்தக்கூடாது, மாத்தினாதான் பரவாயில்ல. வேற யாராவது வேணா சொல்றீங்களா? பரமேஸ்வரியும் வரலையா இன்னும்? பரமேஸ்வரிமா ஜாயின் பண்ணாங்கம்மா, அப்புறம் லெஃப்ட் ஆயிட்டாங்கம்மா. ஏதோ ப்ராப்ளமா தெரியலையே. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப அவங்க பத்மினி அம்மா வரல போல இருக்கு. வேற யாராவது சொல்றீங்களா? அம்மா அடியேன்னு சொல்லட்டுமாமா? நீங்க பேரு? தமிழரசிமா. தமிழரசியா? சரி, நீங்க இப்ப அடுத்தது பாட்டு நீங்க தான் சொல்லணும்ல? ஆமாங்கம்மா, அதனாலதான் கேட்டேன். சரிம்மா, சரி. வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். அம்மா வரலையா? அவங்க தமிழரசி சொல்லிடுறேன்ட்டாங்க. சரிம்மா சரிம்மா. திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலு வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, பிடியதன் நூறு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சா சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும் உரநடி செய்து அங்கு ஓதுவல்லார்க்கு நிரநடி செய்து நிறைந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஆமா, என்னோடது சொல்லிரும். இல்ல, திருமூல நாயனாருடைய இது சொல்லு. ஐயமா கடல் குடிமண்ணு சாத்தனூர் அந்த திருத்தொண்டத்திரு அங்காதியில திருத்தொண்டத்திரு அங்காதியா? சரி, பரவாயில்ல. உங்க எடுத்த பரமேஸ்வரி நீங்க வேணா. சரிம்மா. சிற்றம்பலம். குடிமண்ணு சாத்தனூர் கோகுலம் மேய்ப்போன் குரம்பைப்புக்கு முடிமண்ணு கூணர் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு
வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கனனே. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளால் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளால் நமக்கு இந்த திருமந்திர சிந்தனை அமைந்திருக்கிறது. அது சில நாள் மாறிடுது. அதுவும் தவிர்க்க முடியாத வகையில எம்பெருமானுடைய திருவருள் அப்படி நடத்துது. இருந்தாலும் பெரும்பாலும் அந்த மாதிரி வராம பார்த்துக்கணும். அதுக்கும் எம்பெருமான் துணை நிக்கணும். சென்ற வகுப்புல நம்ம சிவபரத்துவம் அப்படிங்கிற பகுதியில 3 பேருக்கும் தலைவனாக இருக்கிற எம்பெருமானுடைய தனித்தன்மையை பற்றி பார்த்தோம். இப்ப அதுல அந்த தனித்தன்மையை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் நினைச்சு கும்பிடணும் அப்படிங்கறதையும் இதுல உணர்த்துற. அது ஒரு பக்கம். இன்னொன்னு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 3 பேருமே ஒவ்வொரு குணத்துல உள்ளவர்கள். ஆனா எம்பெருமானோ நிர்குணன், நிர்குண பிரம்மம், அதாவது எல்லா குணங்களையும் கடந்தவன் அப்படிங்கிற பொருள் பயக்கிற மாதிரி அமைந்திருக்கின்ற நிர்குணம். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான போய் இந்த 3 பேர்ல ஒருத்தனாக வைத்து சிந்திப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதது அப்படிங்கறதான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். ஆனாலும் இந்த 3 பேர்லயும் நின்று அருள் செய்கின்றவன் எம்பெருமான். இந்த 3 பேருக்கும் தொழில் தந்து அவர்களை செய்விப்பவன் எம்பெருமான். இந்த 3 பேரையும் வழிபடக்கூடிய வகையிலே அமைத்து தந்ததும் எம்பெருமான். அதனால அந்நியம் இல்லை. இததான் உணர்த்தினர். போன பாடல்ல நமக்கு அவர் திருமூலர் உணர்த்தியது. இவங்க அயனோட மால் நமக்கு அந்நியம் இல்லை அப்படிங்கிறது. ஆனா எம்பெருமானோ இவர்கள் மூவரையும் கடந்து மூவருக்கும் மேலானவன் அப்படிங்கிறது. இப்ப இந்த 3 பேரா இருந்து எம்பெருமான் செய்விக்கின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம். அத பத்தி பார்க்கிற போது சம்புபட்சம் அணுபட்சம் அப்படின்னு 2 இருக்கு. எம்பெருமான் நேரே இந்த மும்மூர்த்திகளினுடைய செயல்களை எல்லாம் செய்கின்ற போது சம்புபட்சம். இந்த மும்மூர்த்திகளுக்கும் பதவி கொடுத்து அவர்களை அதிர்ச்சித்து இருந்து செய்கின்ற பொழுது அணுபட்சம். இதுதான் அந்த வித்தியாசம். வேற ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. அடியார்களை அந்த நிலையில நிறுத்தி செய்விக்கிறார். இன்னொன்னு அவர்கள் வாயிலாக செய்கிறான். ஒண்ணு அவர்கள் வாயிலாக செய்கிறான், இன்னொன்னு நேரே செய்கிறான். இதுதான் இந்த 2 வகை நிலையையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சுத்த மாயையிலே உள்ள புவனங்களிலே அவர்கள் இருந்து செய்கின்ற செயல்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மூவருக்கு சுத்த மாயையில மட்டுமல்லாமல் வேறு புவனங்களிலும் இருந்து செயலாற்றுகின்ற பதவிகள் உண்டு. அதுவும் கொஞ்சம் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம மனதுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு நம்ம எல்லாமே உயிர்களுடைய நன்மைக்காக அவன் செய்யறதுதான் அப்படிங்கறதையும் இன்னொரு பக்கம் மறந்துடாம வச்சுக்கணும். ஒவ்வொரு செயலும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா எல்லாமே உயிர்களினுடைய நன்மை பொருட்டு. அதனால்தான் பயனறிந்து அவ்வழி எண்ணும் அளவில், அதான் பாடலே ஆரம்பிக்கும். உயிர்களுடைய நன்மைக்காக எம்பெருமான் கொள்கின்ற பொது இயல்பு இதெல்லாமே. அதை நம்ம ஒரு பக்கம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அணுபட்சம் சம்புபட்சத்திலயே மேல கீழே இருக்குது, அணுபட்சத்திலயே மேல கீழங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மேலானது, அது அடுத்தது அப்படியே கீழானது அப்படிலாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் உயிர்களினுடைய நன்மைக்காக வேறு வேறு
பக்குவத்திலே இருக்கின்ற உயிர்களுக்காக எம்பெருமான் இருந்து நடத்துவது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சிவ தத்துவ விவேகம் அப்படின்னு ஒரு நூல், அதுல உள்ள ஒரு பாடல், அத ஒரு கருத்து, அத கொஞ்சம் நம்ம விளங்கிக்கிறது நல்லது. அத நமக்கு அருணவடிவேலையா இந்த பகுதியில தான் எடுத்து காட்டியிருக்கிறார். நான் போன வகுப்புல இத சொல்லல, காரணம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் நேரத்தை கூட்டக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படியே நிறுத்திட்டேன். அதுல சொன்ன விஷயம் என்னது அப்படின்னா, எம்பெருமான் 3 பேரையுமே இந்த மாதிரியாக இருந்திருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அந்த சிவதத்துவ விவேகம் என்கிற நூல் நமக்கு காட்டுது. அயனை முன் படைத்திடும் ஒரு கற்பத்து, அரியை முன் படைத்திடும் ஒரு கற்பத்து, உயர் உருத்திரன் தனை முனம் படைப்பன் ஒரு கற்பத்து, மற்றொரு கற்பம் தன்னின் முயலும் மூவரை ஒருங்கு உடன் படைப்பன், முற்பிறந்தவர் மற்ற இருவரையும் செயலினால் படைக்கவும் அருள் புரிவன். இதெல்லாத்தையும் செய்பவன் சிவபெருமான் எனில் ஏற்றுக்கு இங்கு எவனோ, ஏற்றம் இங்கு எவனோ, ஏற்றம் இங்கு எவனோ, யாருக்கு ஏற்றம் சொல்றது? சிவபெருமான் ஒரு கற்பத்துல பிரம்மாவை முதல்ல படைக்கிறான், ஒரு கற்பத்துல அரிய முதல்ல படைக்கிறான், ஒரு கற்பத்துல ருத்ரனை முதல்ல படைக்கிறான். யார முதல்ல படைச்சானா அவன் மற்ற இருவரையும் படைப்பார்கள். இப்படி ஒரு கற்பத்துல 3 பேரையும் ஒருங்கு படைச்சும் இருக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கிறப்போ இந்த 3 பேர்ல ஒருத்தரை போய் ஒருத்தருக்கு மட்டும் ஏற்றம் கொடுத்தல் அப்படிங்கிறது எப்படி என்பதான ஒரு கருத்தை இந்த சிவதத்துவ விவேகம் என்ற நூல் நமக்கு காட்டுகின்றது. இதுல என்னன்னா 3 பேருமே ஒரு குணம் மேம்பட்டு இருப்பவர்கள். ஒருத்தருக்கு சத்துவ குணம் மேம்பட்டு இருக்கும், ஒருத்தருக்கு ராஜச குணம் மேம்பட்டு இருக்கும், ஒருத்தருக்கு தாமச குணம் மேம்பட்டு இருக்கும். இது அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சத்துவ குணம் யாருக்கு மேம்பட்டு இருக்கும் அப்படின்னா திருமாலுக்கு, ராஜச குணம் யாருக்கு மேம்பட்டு இருக்கும்னா பிரம்மனுக்கு, தாமச குணம் யாருக்கு மேம்பட்டு இருக்கும் அப்படின்னா ருத்ரனுக்கு. இதுவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனா எம்பெருமானோ இந்த மூவரின் மேம்பட்ட நிர்குண மூர்த்தி. அத நம்ம மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்பப்ப ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த இதை மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த பாடலுக்குள்ள போகலாம். இன்னும் ஒரு 5 பாடல்கள்ல நமக்கு இந்த சிவபரத்துவம் நிறைவு பெறுது. அதுல இப்ப 91வது பாடல் தமிழரசி நீங்க வாசிக்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓலக்கண் சூழ்ந்த உழப்பில தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்து அடியேன் தொல மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம்மடி நல்கிடு என்றானே. விளக்கம். எண்ணிலந்த தேவர்கள் திருவோலக்கத்தில் சூழ்ந்து பணிகின்ற சிவபெருமானது திருமேனியை அடியேனும் பணிந்து கும்பிட அவன் நீ திருமாலையும் படைப்பு கடவுளாகிய பிரம்மனையும் நிகர்த்தவன் ஆதலின் நில உலகத்திற்கு நமது திருவருட் பெருமையை உணர்த்து என ஆணை தந்து அருளினான். ரொம்ப சந்தோஷம். ஆக இந்த பாடல்ல திருமூலர் ஒரு கருத்தை நமக்கு பதிவு பண்றார். எம்பெருமான் இவருக்கு உணர்த்த இவர் இந்த பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு பாடலுமே எம்பெருமான் உள்ள இருந்து உணர்த்த இவர் பாடி இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் வழி காட்டுற. ஆணையிடுகிறார் எம்பெருமான், இப்படி ஆணையிட்டு இருக்கின்றார். யாருக்கு? திருமூலருக்கு. அப்ப திருமூலருக்கு ஆணையிடுகின்ற பொழுது அந்த திருவோலக்கத்துல எம்பெருமான் அமர்ந்திருக்கிற மாதிரியான அந்த காட்சி அவருக்கு வருது. ஏன் எவ்வளவு ஒரு அருமை! அதை அப்படி சொல்றாரு பாருங்க. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க அந்த திருவோலக்கத்துல எம்பெருமான் அங்க
அந்த திருவுலக்க மண்டபத்துல வீற்றிருக்கிறார். ஏன்னா ஆணை பிறப்பிக்கின்ற பொழுது எல்லோரும் சூழ்ந்து இருந்து ஆணை பிறப்பித்தல் அப்படிங்கறதுதான் முறை. அதை இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்கிறார். உலப்பிரி தேவர்கள், உலப்பு அப்படின்னா நினைப்பு, அது ரொம்ப நம்மள போட்டு உலர்த்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நினைப்பு சிந்தனை அப்படிங்கிறது. உலப்பிலினா சிந்தனைக்கு அகப்படாத, எண்ண முடியாத அப்படிங்கறதா உலப்பிரி தேவர்கள். நினைக்க முடியாத அளவிற்கு இருக்கிற தேவர்கள் சூழ்ந்த அந்த திருவோலக்கத்திலே பாலொத்த மேனி பணிந்து அடியேன் தொழ எம்பெருமான் பால் அந்த அன்பு கொண்டவனாக பால் போலும். ஆனாலும் இங்க அதை விட தப்பு, பால் அப்படிங்கறது ஒரு பொருள். அன்போடு உடம்பில அன்பு வெளிப்படும்படியா பணிந்து அடியேன் தொழ அவர் சொல்றார். நான் சாமி சொன்னாராம், மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ, திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒப்பான சிறப்புடையவன் நீ, அத்தகைய பெருமையுடைய நீ ஞானத்து திருவருள் பற்றிய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லு என்று ஆணையிட்டு இருக்கிறார். திருவருள் திருவடி பெருமையை எல்லாம் நல்கிடு என்றானே. ஞாலத்துன்னு இந்த உலகத்திற்கு ஞாலத்து அப்படின்னா உலகத்துக்கு நம் அடி பற்றிய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லு என்பதாக காட்டியிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு உரையாசிரியர் சொல்லுகிற போது ஒரு அருமையான கருத்து இருக்குது. என்னதுன்னா, நேரா திருமூலர்கிட்ட எம்பெருமான் ஆணையிட்டதாகத்தான் இங்க எழுதியிருக்கிறார், பாடல்ல இருக்குது. ஆனாலும் நந்தியம்பெருமான் தானே இவருக்கு குரு. ஏன் நந்தியம்பெருமான் திருமூலருக்கு குரு. அப்ப குருவாக இருந்து எம்பெருமான் குரு வாயிலாக இங்க ஆணையிட்டு இருக்கலாம். இது ஒரு சிறப்பான கருத்து. அப்ப நந்தியம்பெருமான் எம்பெருமானுக்கு சமமானவரு. இங்க அந்த நந்தியம்பெருமான் நீ திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சமமானவன் என்று திருமூலரை காட்டி சொல்ல, அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருவடி பற்றிய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லும்படியாக நந்தி உருவிலே குருவாக வந்தது, நந்தியாக வந்தது எம்பெருமான். அப்ப குரு நந்தி வடிவிலே இருந்து தமக்கு ஆணையிட்டதாக ஒரு கருத்தினை இங்க நமக்கு உரையாசிரியர் தந்திருக்கிறாங்க. அதுவும் சிறப்பாக இருக்கிறது. ஆக இப்படியாக எம்பெருமானுடைய திருவடி பெருமையை எடுத்து சொல்லுகின்ற வகையில தான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிற அந்த நூல் முழுமையுமே அமைந்திருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலத்த மேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே என்பது பாடல். அடுத்த பாடல் போலாமா? வானவர் என்றும் அனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தான் அமர்ந்தோறும் தனித்தெய்வம் மற்றில்லை ஊன் அமர்ந்தோரை உணர்வது தானே. ஒளிப்புரை. உடம்போடு கூடி நிற்பவருள் சிலரை இவர் தேவர் என்றும் சிலரை இவர் மக்கள் என்றும் உணர நிற்கும் நிலைமைகள் எல்லாம் சிவபெருமானது செயலால் அமைவனவன்றி தானாகவே அவ்வாறு நிற்கும் தனித்தெய்வம் இல்லை. ரொம்ப தனித்தெய்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப அருமையா வச்சிருக்க. தனி தெய்வம் அற்று இல்லை,
ஒரு தெய்வம், ஒரு கடவுள் ஒருத்தன் தான். அவ்வாறு நாம் சிந்திக்க வேண்டிய, ஓர்ந்து நிற்க வேண்டிய தனி தெய்வம் வேற எதுவும் இல்லை அப்படிங்கறதான் இங்க காமிக்கிற. எம்பெருமான் அவர்களோடு அத்துவிதமாக கலந்து நிற்கின்ற தன்மையினால் அவனே அப்படிங்கிற மாதிரியாக இங்க ஒரு உணர்வு நமக்கு எழுப்பப்படுகிறது. ஆனாலும் இவர்களுடைய தன்மையை நம்ம பார்க்கிற போது இவர்கள் தனித்தன்மை உடையவர்கள் இல்லை, தனி தெய்வம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அததான் இந்த இடத்துல சொல்ல வர. இந்திரன் முதலாக உள்ளவர்களும் சரி, இந்த மண்ணுலகத்துல உள்ள அரசர்கள் முதலானவர்களும் சரி, கொஞ்சம் சிந்தித்து பார்த்து விட்டோமானால் இவர்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு வகையிலே சிறப்பு பெற்றவர்கள் தான் என்றாலும் அந்த சிறப்புக்கும் அவர்களுக்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கறத இங்க நமக்கு தனி தெய்வம் அல்ல அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கி நிற்கின்றது இந்த பாடல். ஆனாலும் அவர்களுக்கும் சில ஏற்றங்கள் இருந்திருக்கின்றன. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல வேண்டியதும் அமைகிறது. இல்லாட்டி மெனக்கெட்டு எதுக்கு அவங்களே தெய்வம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவர், இவர்கள் தெய்வம் அப்படின்னு மாதிரி சொல்லுவதற்கு காரணம் அவர்களிடத்தும் சில சிறப்புகள் இருந்திருக்கணும், அவர்கள் வழி சில காரியங்கள் நடந்திருக்கணும், அவர்களை வழிபட்டதனால் பயனும் அடைந்திருக்க வேண்டும், இருந்திருக்கும். அப்படி இல்லாம சொல்ல மாட்டாங்க இல்லையா? இப்ப நம்மளே யாராவது ஒருத்தரை பார்த்து அப்ப நீங்க தெய்வம், எனக்கு நீங்க தான் தெய்வம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றோம்னா காரணம் என்னதான் இருக்கும்? அவர்களால் பயன் பெற்றதனால், ஏதோ ஒரு பயனை பெற்றதுனால தெய்வம் மாதிரி காப்பாத்துனீங்க எல்லாம் சொல்றோமே. ஆனாலும் அவர்களுக்கு என்றும் ஒரு எல்லை உண்டு. இவ்வளவுதான். அந்த நேரத்துல அவங்க தெய்வம் மாதிரி எம்பெருமான் அவர்கள் வழி நடத்தி இருக்கிறான், அவ்வளவுதான். அத நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டோமானால் அவ்வப்போது எழுந்த அந்த நூல்களில் இருக்கிற கருத்துக்களை பார்க்கிற போது நமக்கு இந்த எண்ணம் வரணும். ஆமா, இருக்கணும், ஏதோ அவங்க செஞ்சிருப்பாங்க, அதனால சில பயன்கள் கிடைச்சிருக்கோம், அதனால அவர்கள் இவ்வாறு போற்றி கூறி இருக்கிறார்கள். அது ஆனாலும் அவற்றிற்கு ஒரு எல்லை உண்டு. இது எல்லாமே சேர்த்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது அந்த வகையில தான் அவர்களை போற்றி சொல்லி இருக்கின்ற பாடல்களும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இதெல்லாம் தான். ஆனா இவற்றை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓரும் அப்படிங்கறது அந்த வார்த்தை அதுக்காக ஓரப்பட வேண்டும் என்பது அதுக்காக தான். அத அவர் தனியா சொல்லி இருக்கிற. அத உரையாசிரி சொல்லிக்கிற பொழுது அந்த ஓரும் அப்படிங்கிற வார்த்தைய செயற்பாட்டு வினையா வைத்து பாருங்கன்னே சொல்லியிருக்க. அப்ப அவ்வாறு ஓரப்பட்ட தன்மையில தான் தனி தெய்வம் மற்றும் இல்லைங்கிறது நமக்கு புரிய வரும். இவங்களெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில சிறப்பு பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனாலும் தனி தெய்வம் இல்லை என்பதை இந்த இடத்துல தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா தனி தெய்வம்ங்கிறது சுதந்திரம். திருஞான சம்பந்தர் தேவாரம். அது எம்பெருமானுக்கு தவிர யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. ராகம் அவங்கள ஏதாவது செய்ய முடியுமா? தாளம் ஆதி. எம்பெருமான் செய்விக்க வரிவளை கை மங்கையர்க்கு அரசி வளவர்கள் பாவை வரிவளை கை பங்கயச்செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பங்கயச்செல்வி
தேவி பணி செய்து நாள்தோறும் உங்கள் பூதநாயகனால் வேதமும் அருளே உங்கள் பூதநாயகனால் வேதமும் பொருள்கள் தன்னொடும் அமர்ந்த ஆழவாயாவதும் இதுவே என நின்ற ஆதிக்கன் ஆவது அறிகிறார் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று பேரித்தவரை பிதற்றுகின்றாரே. பொழிப்புரை. சிவ தன்ம நூலுள் உருத்திரன் மால் அயன் என்னும் மூவரும் மெய்யுணர்ந்தோர் ஆய்ந்துணர்ந்த பேரொளி ஆகிய அனாதி பொருள் ஒன்றே மூன்றாயும் ஐவந்தாயும் நின்ற முதல் நிலைகளில் அமைவனவாதலை அந்நூலை அறியாதார் அறிய மாட்டார். அதனால் அவர் உலகியல் நூலே பற்றி அவரை வேறு வேறு கடவுளாக்கி அவருள் ஒருவராக புகழ்ந்தும் ஏனை இருவரையும் இகழ்ந்தும் திரிகின்றனர். சந்தோஷம். உங்க பேரு என்னவா? தங்க மீனாள்மா. தங்க மீனாள். சரி, சந்தோஷம். சோதித்த பேரொளி இல்லையா? அந்த எபெருமான் இங்கே நமக்கு 3 பேர் அமைத்து தந்த இதுல சிவதர்ம நூல்ல நமக்கு இந்த கருத்து காட்டப்பட்டு இருக்கிறது. அவங்க பேரொளின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டது பேரறிவாளன், பரம்பொருள் அப்படிங்கிறதுதான். அப்படி ஜோதித்து ஒளி வீசி நிற்கின்ற வேரொளி பிளம்பாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் நம்மளுடைய சிந்தனையினால் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட பொருள் 3ஆகவோ 5ஆகவோ நிற்கிறது அப்படின்னு சொன்னா அது உயிர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு அந்தந்த உயிர்களினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த லய போக அதிகார தன்மையோடு அவ்வாறு நிற்கின்ற நிலை அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம தருபேதம் எல்லாம் வைத்து சொல்லியிருந்ததெல்லாமோ நம்ம பார்த்தோம். இப்படி அமைந்திருப்பதுதான்ங்கிறத அந்த சிவதன்ம நூலை படிச்சவங்களுக்கு தெரியும். அப்படி படிக்காதவர்களுக்கு இந்த உலக நூல்களை பற்றி அறிந்து இருப்பவர்களுக்கு அந்த நூல்கள்ல சில இடங்கள்ல திருமால் ஐயன் ஒருத்திரன் இவர்களை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். உலகியல் அளவிலே அவர்களால் ஏற்பட்ட நன்மைகள் வைத்து பயன் வைத்து அவர்களை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற வகையில ஒரு சமயத்துல ஒருத்தரோடது ரொம்ப பெருசா இருக்கும், இன்னொரு சமயத்துல வேற ஒருவருடையது பெரியதாக இருக்கும். அப்படியெல்லாம் அமைந்திருக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் மட்டும் மனதிலே வைத்து ஏதாவது ஒண்ணு மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு கற்பத்துல ஒருத்தருடைய சிறப்புகள் மேம்பட்டு இருக்குமானால் அதை வைத்துக் கொண்டு அவர்களை போற்றுவது, மற்ற இருவரையும் இகழ்வது, வேறு ஒரு கற்பத்துல இன்னொருத்தருடைய சிறப்பு மேலோங்கி இருக்குமானால் அவரை போற்றி மற்ற இருவரையும் இங்க இகழ்வது, இவ்வாறு வேதித்து இந்த 3 பேரையும் அவரைனா 3 பேரை இந்த 3 பேரையும் வேறுபடுத்தி சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இந்த பிதற்றுதல் யாருக்கு இருக்கும்னா இந்த சிவதர்ம நூல்களை படிக்காதவங்களுக்கு தான் இருக்கும். உண்மை என்னங்கிறத அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆதிக்கண் ஆவது அறிகிலர் ஆதர்கள்.
ஆதர்ன்னு யார சொல்றாருன்னா உலக நூல்களை மட்டுமே அறிந்தவர்கள், இந்த சிவதர்ம நூல்களை அறியாதவர்கள். அவர்களுக்கு உண்மை என்னது, அந்த மெய்ப்பொருள் எது அப்படிங்கறது அவர்களுக்கு தெரியாது, புரியாது. நீதிக்கண் அப்படிங்கறத, நீதிங்கிறது உலக நீதி. அப்ப அந்த உலக நீதியில நின்னு அந்த உலக அளவுல வைத்து அந்த அறம் அப்படிங்கறதுல வைத்து ஒருவருடைய கருத்து அங்க மேம்பட்டதாக இருக்கலாம். ஆக அந்த நூல் உலகியல் நூல்கள் அறம் சொல்லுவதுதான், அது சந்தேகம் இல்லை, பொதுவான அறத்தை சொல்லும். ஆனா முதற்கடவுளுடைய தன்மையோ அந்த முதன்மையை பெறுவதற்குரிய வழியையோ அவை காட்ட மாட்டார். அப்படிப்பட்ட நூல்களை மட்டும் அறிந்திருப்பார்கள். இந்த ஆதிக்கனாவது அறியல. இங்க ஆதிங்கிறது அனாதிதான். அனாதி பரம்பொருளினுடைய தன்மையை அறியாதவர்கள். அவர்களுடைய சிந்தித்தலுக்கு அளவுல இருக்கிற பேரொளி இந்த 3, 5 என்று அமைந்திருப்பவைதான். ஆனா அப்படி அமைந்திருப்பவை அனாதியான எம்பெருமானுடையது என்பதை அவர்கள் அறியவில்லை. அதனால் அவர்கள் ஒருவரை புகழ்ந்தும் ஏனைய இருவரை இகழ்ந்தும் திரிகின்றார்கள் என்று காட்டியிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருத்தரை வைத்துக் கொண்டு வேறு 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 கடவுளை காட்டி ஒருத்தரை புகழ்ந்து மத்த 2 பேரையும் இகழ்ந்துன்னு பலவாறு பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஆவர். அதற்கு உண்மை நூலை அறிய வேண்டும். மெய்நெறி நூல், அந்த மெய்நெறி நூல் தான் மலைவை நீக்கும். மலைவு அப்படின்னு சொன்னா ஐயத்தோடு கூடியதான குழப்பம், அந்த சந்தேகம், இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அது இல்லாம அந்த மலைவுல இருந்து நீங்கணும்னா மெய்நூல், மெய்நெறியை காட்டுகின்ற நூலை நாம படிக்கணும், நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். அத இந்த இடத்துல குறிப்பாக நமக்கு காட்டியிருக்கிறார் திருமூலர். ஆக அந்த மெய் நூலை அறியாதவர்கள், ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் அப்படிங்கிறதுல இந்த மெய்யுணர்தலை நமக்கு காட்டுகின்ற நூல்களை உணரணும், அதையே படிக்கணும் அப்படிங்கிறது குறிப்பு. அப்படி அறியவில்லை என்றால் குழப்பம்தான் இருக்கும் என்பதை காட்டுகின்ற. அடுத்த பாட்டு இருக்கலாமா? பாடல் 94. பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாக பரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று கழுவி செய்தானே. பொழிப்புரை. சிவபெருமான் ஒன்றோடும் ஒட்டாது தனித்து நிற்கும் மேல்நிலையில் ஒருவனேயாய் அந்நிலையினின்றும் வருதலாகிய பொது நிலையில் எல்லா பொருட்கும் உள்ளும் புறமும் நிறைந்து நிற்பவனாய் மால் அயன் முதலிய 9 நிலைகளை உடையவனாகியும் உயிர்களின் தகுதி வேறுபாட்டிற்கு ஏற்ப மற்றும் பல்வேறு நிலைகளை உடையவனாகியும் இவ்வாறெல்லாம் தனது திருவருள் ஒன்றிலே நின்று உயிர்களுக்கு பாசத்தை போக்கி அருளுகின்றான். திருவருள், அந்த திருவருள் எவ்வளவு அழகா கற்றார். எம்பெருமான் ஒருவன் தான், அவன் ஒன்றாக இருப்பவன். அதுதான் அவனுடைய சொரூப லக்கணம். சொரூப இலக்கணம் அப்படிங்கிறது உண்மையான இயல்பு. அது என்னன்னா அவன் மட்டுமாக ஒன்றாக அவனே அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி இருப்பதுதான் அவனுடைய நிலை. ஒன்றும் ஒட்டாது தனித்து இருக்கும் அதான் மேலான நிலை அவனோடது. ஒருவனேயாய் ஒன்றாய் இருத்தல். ஆனாலும் அவன் அப்படியே இருந்துடுறது இல்லை. காரணம் என்னன்னா உயிர்களின் மீது அவன் கொண்ட கருணை. இந்த கருணை காரணமாக அவனே அநேகனாய் எல்லா பொருள்களிலும் அவனுடைய தடத்த இலக்கணம் பொது இயல்பு. அந்த பொது இயல்பு எப்படி ஆகுது? எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கின்ற மாதிரியான ஒரு தன்மையை கொண்டவனாகிறான். அத்துவிதமாய் உள்ளும் புறம்புமாய் அவன் எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கின்றான். அந்த பொருள்களை கடந்தவனாகவும் இருக்கின்றான். ஒன்றாய் வேறாய்
இப்படி அவன் இருக்கின்ற அந்த தன்மையை பற்றி சொல்லுகிற போதுதான் உள்ளாய் புறமாக வரத்தினுள் மாயவனாய் அயனாகி. இங்க வரம் அப்படின்னா வருகின்ற நிலைன்னு அர்த்தம். வரம் தர்றது அதெல்லாம் இல்ல. வரத்தினுள் அப்படின்னு சொன்னா வரத்து, நம்மளே சொல்லுவோம் இல்லையா, போக்கு வரத்து அப்படிம்போம் இல்லையா, அதான் அந்த வரத்து அப்படின்னா வர்றது. அப்படி வர்ற நிலையில அவன் மாயவனாகவும் அயனாகவும் வருவான், அப்படியும் வருவான். அதத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காள். வரத்தினுள் மாயவனாய் அயனாகி. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பாடல்களுக்கு முன்னாடி பார்த்தோமே நவந்தர் பேதம்னு 9 நிலையில நான் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் ருத்ரன் மாலயன் இப்படி எல்லாம் பார்த்தோமே. இப்படி 9 நிலையில அவன் இருக்கிறதும் அதையும் தாண்டி பல்வேறுபட்ட நிலையிலும் அவன் இருப்பான். அதத்தான் தரத்தினுள் தான் பல தன்மையனாகி, மாயவனாய் அயனாகி மட்டும் இல்ல, தரத்தினுள் தான் பல தன்மையனாகி. இவ்வளவெல்லாம் அவன் இருக்கின்ற இந்த தன்மைகள் எதற்காக? உயிர்களிடத்து இருக்கின்ற அகந்தையை நீக்குவதற்காக, கழிவு செய்வதற்காக. கழிவு செய்தல்னா நீக்குதல். எதை கழிவு செய்யறான்? அறியாமையை கழிவு செய்கிறான். நம்மிடத்து இருக்கின்ற பாசத்தை, அறியாமையை கழிவு செய்வதற்காக அவன் எப்படி நிற்கின்றான்? திருவருளோடு கூடி நிற்கின்றான். இந்த திருவருள் அப்படிங்கறதா அவனுடைய கை என்று நமக்கு கரம், கையாக காட்டப்பட்டிருப்பது. நூல்களிலே நமக்கு இவ்வாறு கை, எம்பெருமானுடைய கை அப்படின்னு சொல்லுவது சொல்ற முறை உண்டு. இப்ப நம்மளே பல நேரங்கள்ல ஒருவருடைய சிறப்பை சொல்ற பொழுது அவர் இதை எப்படி செய்தார்னா அவர் கையால செஞ்சார் அப்படிம்போம். அவர் கையால கொடுத்தார், அவர் கையால அப்படிங்கிறது. அப்ப கை அப்படிங்கிறது அவர் மூலமாக அப்படிங்கறதா. அது வகையில எம்பெருமானுடைய செயல்கள் அனைத்தும் திருவருளால் நடப்பவை. அதனால்தான் அதை கரம் அப்படின்னு, அவனுடைய கை அப்படின்னு நமக்கு காட்டுகிறது. நம்ம கையினால எல்லாத்தையும் செய்யறது போல எம்பெருமான் திருவருளினால் அனைத்தையும் செய்கின்றான் என்று திருக்கணிட்டுப்படியார்ல ஒரு பாடல் உண்டு. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல நாடு அனைத்தும் நங்கையினால் செய்தழிக்கும் நாயகன் அப்படின்னு வரும். அருள், திருவருள்ங்கிறத அந்த கை, திருவருள் அப்படிங்கிற கையை கொடுத்து நம்ம கைதர வல்ல கடவுள் போற்றி அப்படின்னு நம்ம திருவாசகத்துல பாக்குறோம். அந்த கையினா அவனுடைய கையா திருவருளை தந்தான். அந்த திருவருளை நமக்கு கை கொடுக்கிறான், திருவருளாகிய கையை கொடுக்கிறான். அதுதான் கரம். கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. அழகாக கரம் அப்படிங்கறத வைத்து காட்டுகின்றார். வரத்துல ஒன்றாக இருக்கின்ற அவனே பலவாக இங்கே இருந்து ஒவ்வொரு பல தன்மைகளையும் பெற்று நம்மிடத்து உயிர்களினிடத்து பல வகையான செயல்களை செய்து அறியாமையை நீக்கிறானா, அத்தனையும் திருவருளினால் அவன் செய்கின்றான் அப்படிங்கறதான் இங்க கரத்தினுள் நின்று செய்தானே அப்படின்னு காட்டியிருக்கிறார். அவ்வாறு செய்வதெல்லாம் உயிர்களின் நன்மை பொருட்டு இத்தனை பேதங்களை எல்லாம் கொள்வது. ஆனா அவனோ பரம்பொருள் ஒன்றுதான். இதையும் நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் பார்க்கலாமா? உமாராணிமா, உமாராணி வந்திருக்காங்களா? உமாராணி அவங்க வரல போல இருக்கு. வரல போல. நீங்க சொல்லிருங்க. தானொரு கூறு சதாசிவன் எம் இறை வானொரு கூறு மருவியும் அங்குளான் போன் ஒரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற தான் ஒரு கூறு சலமயமானதே. சலமயனாமே.
எம் கடவுளாகிய சிவபெருமான் தானே ஒரு கூற்றில் சதாசிவ மூர்த்தியாய் சாந்தியாதீதை என்னும் கலையுள் நின்று அதனையே தன் இடமாக கொண்டும் இருக்கின்றான். மற்றொரு கூற்றில் உயிர்க்கு உயிராய் நின்று உணர்த்துவதாகிய லய சிவனாயும் நிற்கின்றான். பிறிதொரு கூற்றில் பாசங்களின் வழி நின்று நடத்தும் மறைப்பாற்றலாயும் உள்ளான். வேறொரு கூற்றில் பாசத்தை நீக்கி தன்னை தரும் அருளாற்றலாயும் இருப்பன். ஆக எல்லாமே நம் உயிர் வழியினுடைய நன்மையை பொருட்டு. அப்ப ஒரு கூற்றுல அவன் எப்படி இருக்கான், அடுத்த கூற்று வேற ஒரு கூற்றுல எப்படி இருக்கான் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கிறார். ஆக ஒருவனே இப்படி பலவாக இருந்து அருள் செய்கின்ற திறத்தை இந்த பாடல்ல நமக்கு கற்ற. எம் இறை முதல்ல எடுத்துக்கணும். எம் இறை தான் ஒரு கூறு, எம் இறை தான் ஒரு கூறு சதாசிவன். ஆக அந்த சதாசிவன் அப்படிங்கறது சாந்தியாதீதை, சாந்தி கலை தான் இது. சாந்தியாதீத கலை நாதம் வந்து இல்லையா, சாந்தி கலை தான் சதாசிவம் வரைக்குமாக. சரி இருக்கலாம், ஒரே ஆசிரியர் சரியா தான் கொடுப்பாங்க. ஆக அந்த சாந்தி கலையை இடமாக கொண்டு அதையே தன்னிடமாக கொண்டு இருந்து அருள் செய்பவன். இது சிறப்பு. இந்த நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை இவற்றிலே இருந்து அருள் செய்வது அப்படிங்கிறது இன்னும் பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு, கொஞ்சம் பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்குன்னு. ஆனா இந்த சாந்தி கலை, சாந்தி அதீத கலையில இருந்து அருள் செய்வது யாருக்குன்னா நல்ல பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ற. சாந்தி கலையுள் நின்று தன்னை அதனையே தன்னிடமாக கொண்டு இருப்பது ஒரு கூறு, அவனோட ஒரு கூறு. அப்ப அதுவே சிறப்பு அப்படின்னா அதை விடவும் சிறப்பு இருக்குது. அது என்னன்னா சாந்தி அதீத கலையில எம்பெருமான் லயசிவனா இருக்கிறது, நாதவேந்து அப்படிங்கிற அந்த தத்துவத்திலே இருந்து அவன் அருளுகின்ற தன்மை. அதை பத்தி சொல்லுகிற பொழுது வான் ஒரு கூறு மருதியும் மேலானத, வான் இந்த இடத்துல சொல்லப்படுவது வான் மேலாக, அவற்றின் மேலாக அப்படின்னு, அதற்கு மேலானதாக அப்படிங்கிற மாதிரி. அந்த வான் ஒரு கூறுங்கிறத சாந்தியாதீத கலையாக சொல்லுவதும் உண்டு. ஆக சதாசிவன் வருகிற பொழுது சாந்தி கலை, வான் ஒரு கூறுன்னு சொல்லுகிற போது சாந்தியாதீத கலை. அதை மருவி நின்று இங்கே லயசிவனாக இருந்து அவன் அருள் செய்கின்றான். இன்னும் அதையும் தாண்டி எம்பெருமான் ஆதிசக்தியாக இருந்து இந்த பாசங்களின் வழி நின்று நடத்தவும் செய்யறான். அது ஒரு கூறு. இதை பத்தி நினைக்கின்ற பொழுது இது மேலானதாக அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த மேன்மை அப்படிங்கிறது கருணையின் மேன்மை. கருணை காரணமாக அவன் வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை இவற்றிலே இருப்பவர்களுக்கும் அருள் செய்கின்ற பொழுது ஆதிசக்தியாக இருந்து மறைப்பாற்றலாக இருந்து அவன் அருள் செய்கின்ற அந்த தன்மை. ஆக சதாசிவமூர்த்தியாக இருந்து செய்வது, அதையும் தாண்டி லயசிவனாக இருந்து செய்வது, இதுக்கானதுன்னு இந்த மற்ற உயிர்களுக்கெல்லாம் இருந்து செய்வது, அத்தனையும் தாண்டி அவன் தான் ஒரு கூறு சலமயனாமே அப்படின்னா அருளாற்றலாகவே இருக்கிறான். அருளே வடிவாக இருந்து அவன் எல்லாத்தையும் கடந்து, திருவருளை பற்றுதல் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கடந்துதான் பற்ற முடியும். அந்த திருவருள் தான் அருளாற்றலாக இருந்து அவன் ஒரு குரு அருளாற்றலாக இருந்து செயல்படுத்துகின்றது. அதைத்தான் இங்கே தான் ஒரு கூறு சலமயனாமே அப்படிங்கிற. சலம்னா தண்ணிதான், தண்ணீர், தண்ணீர்மை அப்படிங்கிறது. தண்ணீர்மைனா ரொம்ப கருணைன்னு அர்த்தம். அருள், அருள்மயமானவன், அருள்மயமானவன் அப்படிங்கிறதா. அப்ப இப்ப இதுல பத்தி சொல்ல வருகிற பொழுது தான் ஒரு கூறு சதாசிவன், வான் ஒரு கூறு மருவியும் அங்க இருக்கிறான்.
அப்ப வானூருக்கு ஒரு மருவி அவன் இருத்தல் அப்படிங்கிறது லயசிவனாக அவன் இருந்து அருள் செய்தல் அப்படிங்கிறது. அதுதான் சாந்தியாதீத கலையில இருந்து அருள் செய்தல். அது தவிர கோனொரு கூறாக கூறு உடல் உள் நின்று இருக்கின்ற அப்படிங்கிறது அந்த நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலை வித்யா கலையில இருக்கிற அவர்களின் பொருட்டு அந்த உயிர்களின் பொருட்டு மறைப்பாற்றலாக அதன் ஒரு கூறு மறைப்பாற்றலாக இருந்து செயல்படுத்துவது. அப்ப உடலின் வழி நின்று அவர்களுக்கெல்லாம் அவன் அருள் செய்கின்றான் இல்லையா? உடல் வழிதானே, அதுதான் உள் நின்று, உடல் உள் நின்று உயிர்க்கின்ற கோன் எல்லாம் கடந்து தான் ஒரு கூறு சலமயனாமே என்று அருள் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற வகையிலே தான் இவ்வாறு நடத்துகின்றார். பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு நேரா அவன் அருளை அப்படியே கொடுத்து விடுகிறார். இதைத்தான் இந்த பாடலிலே நமக்கு அவ்வாறு கொடுப்பதற்காக அவன் அவன் எடுக்கின்ற தன்மைகள் அப்படிங்கிறப்ப மாலயன் என்ன, அதையும் தாண்டியே எவ்வளவு அவன் தன்மைகளை எடுக்கிறான் அப்படிங்கிற போன பாடல்ல பல திறப்பட்ட தன்மையை பல தன்மையனாகின்னு சொன்னார். அதெல்லாமும் கூட உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டுன்னா அது கொஞ்சம் கீழ் நிலைதான். அதுக்கும் மேல இப்படி ஒரு வர நிலையிலே அவன் செய்கின்ற தன்மையை இங்க காட்ட. இதுல கோனொரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற அப்படின்னா அதுக்கு பல தன்மையனாக நின்ற போற பாடலினுடைய கருத்தை பொருத்தி கொள்ளலாம். ஆனா மற்ற மூன்றும் மேலான தன்மை எம்பெருமானுடைய இந்த அருள் வெளிப்பாடுங்கிறது. இதத்தான் இந்த பாடல்ல நம்ம திருமூலர் அயன்மால் போன்ற பல தன்மைகளை கொண்டவனாக மட்டுமல்லாமல் அதையும் கடந்தும் அவன் பல வகையில நின்று அருள் செய்கின்றான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல உணர்த்துறார். அடுத்த பாடல் போலாமா? ஆக இதோடு நமக்கு சிவபரத்துவம் அப்படிங்கிறது நிறைவு பெறுது இல்லையா? சிவபரத்துவம் எம்பெருமான் சிவபெருமானே பரம்பொருள், மற்ற யாவராயினும் அவருக்கு கீழ் நின்று அவனுடைய ஆணை வழி அவன் நடாத்துகின்ற, அதாவது அவன் என்ன செய்யணும்னு ஆணையிட்டு இருக்கிறானோ அந்த ஆணை வழி அவர்கள் செய்பவர்கள் அப்படிங்கிறத இந்த 56 பாடல்களின்படி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இப்ப அடுத்த பாடல்ல இருந்து நமக்கு வேத சிறப்பு, வேதம் அப்படிங்கிறது எம்பெருமான் அருளி செய்த நூல், அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு வரிசையா காட்டிட்டு வர்ற. அதுல உள்ள பாடலை பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? 2 வேத சிறப்பு. வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உலகற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. தெளிவுரை. அறவேட்கை உடையேன் என தம்மை பற்றி சொல்லிக் கொள்வார் சிலர். வேதத்தில் சொல்லப்படாத அறமும் உண்டு என கூறுவாராயினும் அது உண்மை அன்று. வேதத்தில் சொல்லப்படாத அறம் யாதொன்றும் இல்லை. மக்கள் ஓதி உணர வேண்டுவனவாய் எல்லா அறங்களும் வேதத்திலே உள்ளன. அதனால் அறிவுடையோர் பலரும் வேதத்தை மறுத்து செய்யும் சொற்போரை விடுத்து எல்லா சொல் வளமும் பொருள் வளமும் உடைய வேதத்தை ஓதியே வீட்டையும் நெறியை பெற்றார்கள், வீடு அடையும் நெறியை பெற்றார்கள். வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே, அந்த வேதத்தினுடைய சிறப்பு. இந்த வேதம் அப்படிங்கறத எம்பெருமான் தந்ததுங்கிறத நம்ம முதல்ல மறந்துடக்கூடாது. உலகத்தில் உள்ள அத்தனை நூல்களும் வேதத்தினுடைய விரிவு. எந்த நூலாக இருக்கட்டும், உலகத்துல எவ்வளவோ நூல்கள் வந்திருக்கின்றன, அவை அனைத்தும் உயிர் வர்க்கத்தால் செய்யப்பட்டவை. அந்த உயிர் வர்க்கத்தால் செய்யப்பட்ட அத்தனை நூல்களும் எம்பெருமானால் செய்யப்பட்ட வேதத்தின் விரிவுகள். அத்தனையும் வேதத்துல இருக்கு. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இந்த உலக விஷயமும் இருக்கும், உலகை கடந்த விஷயமும் இருக்கும். அதான் வேதம். வேதத்துல இருக்கிற பொருள் சொல்லப்பட்டவற்றை நான்லா பிரிக்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒண்ணு அறம், அறம் பற்றிய சிந்தனை. அதுதான் முதல்ல இருக்கணுங்கிறது தான் எம்பெருமானுடைய விருப்பம், கருத்து. ரெண்டாவது பொருள் பற்றிய சிந்தனை. அறம் இருக்கணும், அறத்தின் வழி பொருள் ஈட்ட வேண்டும். ஆக முதல்ல அறம் தான் நம்ம மனசுல நினைக்கணும். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது முதல்ல தெரியணும். எது பொய் எது உண்மை அப்படிங்கறது தெரியணும். அவ்வாறு தெரிய வைக்கிறது தான் பள்ளியும் அந்த கல்வி நிலையங்கள் எல்லாம். அதுதான் கல்வி நிலையங்கள்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, எது நிரந்தரமானது எது நிரந்தரம் இல்லாதது, எது காலத்தால் அழியாதது எது காலத்திற்கு உட்பட்டது, எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும், எது உண்மையானது எது பொய்யானது, இத சொல்லித்தர்றதுதான் கல்விக்கூடத்தினுடைய முக்கியமான வேலை. அப்புறம் மத்ததெல்லாம் அவங்கவுங்க படிச்சுக்க முடியும். முதல்ல சுட்டி காட்ட வேண்டியது எது அப்படின்னு சொன்னா, எது பொய் எது உண்மை, எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும், எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது. இதுதான் பதிய வைக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கே முதல்ல பதிய வைக்க வேண்டியது இதுதான். அப்படி பதிய வச்சதுக்கு அப்புறம் பொருள் ஈட்டுகின்ற பொழுதுதான் எல்லாமே அறத்தோடு கூடியதாக அந்த பொருள் ஈட்டுதல் இருக்கும். ஒரு வியாபாரினாலும் அந்த வியாபார தர்மம்னு இருக்கு. எந்த வேலை அரசன்னாலும் அரச தர்மம் இருக்கு. எந்த ஒண்ணுனாலும் அந்த தர்மத்தை தாண்டக்கூடாது. அந்த அறத்தை விட்டுட்டு பொருள் ஈட்டக்கூடாது. அப்புறம் பொருள் ஈட்டினா மட்டும் காணாது, அந்த பொருளை நல்லபடியா செலவழிக்கணும். அதுவும் முக்கியம். ஈட்டி ஈட்டி அப்படி தூக்கி வச்சுக்கிறதுக்கு இல்ல. பொருள் பொருள் என்பது அனுபவிப்பதற்கு. அந்த அனுபவம் அப்படிங்கிறது நிலைத்ததா இருக்கணும். அப்படியே அப்பப்பங்கிறது மாதிரி இல்லாம கொஞ்சம் சிந்திக்கிற போது இந்த அனுபவமானது நமக்கு காலத்துக்கு நினைவுல நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை தரணும். அப்படியா செலவழிக்கணும். ஆக ஒரு அறத்தை அறிதல், அறத்தின் வழியில் பொருள் ஈட்டுதல், அறத்தின் வழியில் பொருளை செலவழித்தல். அப்படி செலவழிக்கின்ற பொழுது அதை அனுபவித்தல். பொருளை செலவழித்து அனுபவிக்காம இருக்கிற பொருளால் பயன் இல்லை. என்ன பயன்? உள்ள வச்சு கூட்டுறதுனால ஏதாவது பயனா? யாருக்காவது பயனா? இல்ல. நல்ல விதமாக அதனை செலவழிக்கதான் பொருள் அப்படியே ஒரு எல்லோருக்கும் பயனை தந்து இன்பத்தை தரும். அப்ப அறம் பொருள் அடுத்து இன்பம். ஆக அந்த நல்வினை தீவினை அப்படிங்கறதெல்லாம் அறிந்து கொண்டு தீவினையை விட்டு பொருளை ஈட்டி, அதே சமயம் நல்வினை செய்து அந்த பொருளின் இன்பத்தை உணர்ந்து, கடைசியில இந்த மூணையும் விட்டுட்டோம்னா அதுதான் வீடு வேறு. அந்த வீடு வெற்றையும் வீடு பெற்றார்களே. அப்ப வேதத்தை உணர்ந்தவர்கள் வீடு பெற்றார்கள். வேதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள் வீடு பெற்றார்கள். வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்கள் சொல்றது அறம் பொருள் இன்பம் என்பதையும் மூணையும் வரிசையா நல்ல விதமாக அனுபவித்து செய்தும் அனுபவித்தும் அதன் பின்பு எல்லாத்தையும் விட்டாங்க. விட்டார்களே, வேதத்தை ஓதியே விட்டார்களே, அவ்வளவுதான். வீடு பெற்றார்கள்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டார்கள். ஆக அப்படி பார்க்கின்ற போது வேதத்துல எல்லாமே சொல்லப்பட்டு, வேதத்தை விட்ட அறம் இல்லைன்னா வேதத்துல சொல்லப்படாத அறம் எதுவுமே இல்ல. எல்லா அறமும் வேதத்தின் உள்ள. அதனால் தர்க்கவாதத்தை விட்டு உலக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் விடணும். உள்ள அந்த இடத்துல ஒரு செமிகோலன் கூட போட்டுக்குவாங்க. ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள.
வேதத்தில் தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர்னா நல்ல சான்றோர், அறிவுடையவர்கள், சொற்போரை விட்டு, அதான் வாதம்ங்கிறது சொற்போர், வேதத்தை மறுத்து சொல்லுகின்ற சொற்போர். நாங்க வேதத்தெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை கொண்டவர்கள். அற வேட்கை ஒரு பக்கம், எங்களுக்கு அறத்தினுடைய அவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்திலேயே அறம் தானே சொல்லி இருக்குதுங்கிறத உணராமல் வேதத்துல சொல்லப்படாத அறமும் இருக்கின்றன என்பது போல் காட்டிக்கொள்பவர்கள். இதை சொல்ல வருகிற போது ஒரே ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, வேதத்துல கொல்லாமை பற்றிய செய்தி இல்லை என்பதாக காட்டுகிறார்கள். வேள்வியெல்லாம் உண்டு, அதுல கொல்லுதெல்லாம் இருக்குது, அதனால அது சிறந்த கொல்லாமை எவ்வளவு சிறந்த அறம் அதெல்லாம் வேதத்துல சொல்லலையே என்பது போல் காட்டி இருக்கிறார்கள். ஆனா அது வேதத்தில் சொல்லப்பட்ட அறம், கொல்லாமை என்கின்ற அறமும் உண்டு, இருக்குது. கொல்லுதலை பற்றி சொல்லுகின்ற கருத்துகளும் இருக்குது. கொல்லாமை சிறப்புன்னு சொல்லப்பட்டதும் இருக்குது. ஆனாலும் அதே சமயம் ஊனிட்டு வேள்வி செய்கின்ற கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது காரணம் என்னன்னா, அந்தந்த திறத்தாருக்கு உரியதை பற்றி அப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்ப அந்த ஊன் வேள்வி செய்பவர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு வகையிலே அந்த வழிபாடு அப்படின்னு இருக்குது. அந்த வழிபாடுங்கிறத வச்சிருக்கிறாங்க அவங்க. அத நம்ம மறுக்க முடியாது. இது அவர்களினுடைய ஒரு வழிபாட்டு முறை. ஆனா அது சிறப்பு இல்லை அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லி இருக்கு. சிறப்பானது கொல்லாமை. ஆனா அவர்கள் அந்த வேள்வியிலே இந்த மாதிரி ஊனிட்டு செய்கின்ற வேள்வி பற்றிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா செஞ்சுக்கிட்டோம் என்பதாக அந்த வேள்வியை அவர்கள் சொல்லுது. ஆனா உயர்ந்தோர்க்கு உரியது அப்படிங்கிறப்ப அந்த வேள்வியை ஊன் பற்றிய வேள்வியை சொல்லல. ஊன் வேள்வியை பத்தி ஏன் விளக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு அதுலதான் நம்பிக்கை இருக்கு. ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கையே அந்த வேள்வியில தான் வருது. அப்ப கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வேள்வி ஊனிட்டு வேள்வியை நிறுத்துவதை விட கடவுள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருப்பது அப்படிங்கிறது சிறப்புடையது. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறையை வேதம் மறுக்கவில்லை, அதையும் ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் அது அந்த ஊன் இட்டு செய்கின்ற வேள்விகளை எல்லாம் விளக்கவில்லை. இது அதுவும் வேதத்துல சொல்ல. அப்ப வேதத்துல இல்லாததை இல்லைங்கிறப்போ அப்ப இந்த வேள்வி பற்றிய செய்தி வேதத்துல இல்லையேன்னு சொல்லிடக்கூடாது. அதுவும் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் அது அவ்வளவு சிறப்புடையது அன்றுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. எது சிறப்புன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வேதத்தை சரியாக உணர்ந்து கொண்டார்களானால் அவர்கள் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவதற்கு மிக எளிதாக இருக்குங்கிறதையும் இந்த வேதம் நமக்கு காட்டுகின்றது. அடுத்த கேள்வி, அடுத்த பாடல். சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். பாடல் எண் 97. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. ஒளிப்புரை. வேதத்தை எப்பொழுதும் ஓதுபவனாகிய பிரம்மனும் வேதத்தை செய்தவனாய் இனி இல்லை. ஏனெனில் வேதத்தை செய்தவன் அதனை செய்தது அப்பிரம்மன் அதனை ஓதி அறிவு விளங்க பெறுதற் பொருட்டும்.
மற்றும் கன்மத்தில் விருப்பம் உடையவர்க்கு வேள்விகளை உளவாக்குதற் பொருட்டும் மெய்யுணர்வு பெற விரும்புவோர்க்கு மெய்ப்பொருளை உணர்த்துதற் பொருட்டுமாம். நல்ல பாடல். அது எளிதாக பொருளும் எளிதாகத்தான் இருக்குது. வேத முறைத்தானும் வேதியன் ஆகில அப்படிங்கிறத இங்க உரைத்தல் முதல் பாடல்ல முதல் அடியில 4 பாடல்லையும் உரைத்தான்னு வருது இல்லையா? அதுல முதல் அடியில உள்ள உரைத்தான்ங்கிறது வாயால சொல்லுதல். வேதம் சொன்னவனும் வேதியன் ஆகிலன். எம்பெருமான் தான் வேதியன். வேதியா வேத கீதா அப்படிலாம் நம்ம அப்பர் பாடல்ல கேக்குறோம். அப்ப வேதியன் யாருன்னா எம்பெருமான். அப்ப வேதத்தை சொல்றவன் யாரு? பிரம்மன். இந்த பிரம்மன் வேதத்தை உரைக்கின்றான், அதாவது ஓதுகின்றான், சொல்லுகிறான். வேதியன் தந்த வேதத்தை சொல்லுபவன் பிரம்மன். அதத்தான் இங்க வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் அப்படின்னா வேதத்தை சொல்லுகின்ற பிரம்மனும் வேதத்தை செய்தவன் இல்லை. இந்த வேதத்தை செய்தது எம்பெருமான். அவன் எதுக்காக இந்த வேதத்தை உரைத்தான்? இப்ப இந்த 2வது அடியில வர்ற உரைத்தான் அப்படிங்கிறது எடுத்து சொன்னவன், முதல்ல சொன்னவன், இந்த வேதத்தை முதல்ல சொன்னவன். அவன் எதற்காக இதை சொன்னான்? வேதா விளங்கிட வேதம் உரைத்தான். வேதாவாகிய பிரம்மனுக்கு புரியணுங்கிறதுக்காக அவன் இத ஓதி அறிவு விளக்கம் பெற்று இந்த உலக படைப்பை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேதத்தை எம்பெருமான் செய்து கொடுத்தான். ஆக இந்த வேதத்தை அவன் செய்தது பிரம்மன் அதனை ஓதி பயன் பெறுவதற்காக. மேலும் எதற்காக உரைத்தான்? வேதியர் வேள்விக்கா வேதம் உரைத்தான். வேதியர்கள் எல்லாம் வேதம் சொல்லி வேள்வி வளர்க்கணும். வேள்வி வளர்த்து யாகம் எல்லாம் செய்தால்தான் உலகத்தில என்னென்ன காரியங்கள் எப்பப்ப நடக்கணுமோ அது சிறப்பாக அப்பப்ப இயற்கையாக நடக்கும். இந்த இயற்கை அப்படிங்கறது சரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேள்வி அவசியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாம் மழை வான் சிறப்புல எல்லாம் பார்க்கிற போது இந்த வேள்வி எல்லாம் நல்ல நடப்பதற்காக மழை வேணும் அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா? மழை பெய்யலைன்னா இந்த வேள்வி எல்லாம் செய்ய முடியாது. இந்த வேள்வியில அதுக்கு அதனுடைய கருத்து அப்படியே இன்னொன்னு செஞ்சு பார்த்தோமானால், வேள்வி மழை பெய்யலைன்னா வேள்வி செய்ய முடியாது, வேள்வி செய்யலைன்னா மழை பெய்யாது. இந்த 2 கருத்தும் அதில் பொருந்தி இருக்கும். ஆக நல்லபடியாக வேள்வியர்கள் எல்லாம் வேள்வி செய்வதற்காக இந்த வேதத்தை எடுத்து சொன்னான். அதோடு எல்லாத்துக்கும் மேலாக மெய் உணர்வு பெறுவதற்காக, மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக, இதெல்லாம் அனுபவிச்சு 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 திருந்தியவர்க்கு உலக இயற்கை தெரியணுங்கிறதுக்காக, இந்த மெய்ப்பொருளை அவர்கள் உணர வேண்டும்ங்கிறதுக்காக வேதத்தை உரைத்தார். அப்ப வேதத்துல உலக விஷயம் இருக்குதானா? இருக்குது. உலகை கடந்த விஷயம் இருக்கானா? ஆமா, அதுவும் இருக்கு. அறம்பொருள் இன்பம் இந்த உலகத்தோட தொடர்புடையது. அறம்பொருள் இன்பம் தவிர வீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மெய்ப்பொருள், அது உலகை கடந்த விஷயம். உலகத்து விஷயமும் வேதத்துல இருக்கு, உலகை கடந்த விஷயமும் வேதத்துல இருக்கு. அப்ப அந்த வேதத்தின் வழியில நின்று ஆட்சி செய்வானானால் ஒரு அரசன் வேத வழியில நின்று ஆட்சி செய்வானானால் அந்த நாடு அவ்வளவு செழிப்பாக இருக்கும். இதுவும் திருமூலர் சொல்றாரு. அடுத்து வரும் அரசாட்சி முறை, அதெல்லாம் இருக்கு, பின்னால பார்ப்போம். அப்ப மெய்யுணர்வு பெற விரும்புவர்களுக்கும் வேதத்துல கருத்து இருக்குதானா? அதுவும் இருக்கிறது. ஆனாலும் வேதத்தை எதுக்காக சொன்னா? மெய்யுணர்வு பெறுகின்றவர்களுக்காக சொன்னா, வேதியர்கள் எல்லாம் நல்ல வேள்வி செய்யணுங்கிறதுக்காக எடுத்துரைத்தான். பிரம்மன் நல்ல
அதனை புரிந்து கொண்டு ஓதி அறிவு பெற்று இந்த படைப்பு தொழிலை செய்யணுங்கிறதுக்காக உரைத்தான். அவ்வளவும் செய்த அந்த எம்பெருமான் ரொம்ப நல்லன், மூவருக்கும் மேம்பட்ட பரம்பொருள் ஆவான் என்பதை இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கார். அடுத்த பாடலுக்கு போலாமா? சரிம்மா. பாடல் எண் 98. இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் சுருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. கருக்குருவாய் நின்ற. சரிம்மா. சரிம்மா. கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. ஒளிப்புரை. பூனையை ஒத்த புறத்தோற்றம் உடைய வேதியர்கள் சொல்கின்ற பிறப்பை உடைய ஆசிரியனாகிய மாயோன் தானும் மந்திர வடிவாகிய எழுச்சியான ஓசையை உடைய கண்ம காண்டத்துள் உள்ளத்தை உருக்குகின்ற அன்புருவாயும் ஞான காண்டத்துள் கேள்வி ஆய்வு முதலியவற்றால் துணியப்படும் மெய்ப்பொருளாயும் உயர்ந்து நிற்பவன் ஆவானோ ஆகான். இப்ப போன பாடல்ல பிரம்மா வேதத்தை செய்தவன் நல்லன் அப்படின்னு காட்டினது நமக்கு திருமூலர் காட்டினார். இப்போ இந்த பாடல்ல திருமாலும் வேதத்தை செய்தவன் அல்லன் அப்படிங்கிறத சொல்ல வர. இருக்குருவாம் எழில் வேதத்தினுள்ளே உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த உருக்கு உணர்வுங்கிறது அப்படியே அன்பு உணர்வாய் இருக்கின்ற தன்மை. அப்ப அந்த அன்பு உணர்வாக இருக்கிற தன்மை அப்படிங்கிறது எம்பெருமானிடத்து அன்பு வரணும். அதுக்கு கிரியை பல வகையிலே வழிபாடு செய்கிற பொழுது அந்த அன்பு அப்படிங்கிறது வெளிப்படும். அத கர்ம காண்டத்துல வேதத்துல உள்ள கர்ம காண்டத்துல சொல்ற. வேதத்தினுள்ளே உருக்கு உணர்வாய் உணர்வாயும் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும். இல்ல அதோடு இருக்குருவான எழிலும் இருக்குருவான வெளியில என்ன சொல்றாரு அப்படின்னா ஞான காண்டத்திலே எப்படி மெய்ப்பொருளை உணரக்கூடிய தன்மை வருகிறதோ அத சொல்ற. அன்புங்கிறது கர்ம காண்டத்துல வருவோம். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் தாண்டி ஞான காண்டத்திலே அறிவு மிகுந்து நிற்கும். அத ஞானம் தான். அப்ப ஞானத்தை பற்றாக கொண்டு இருப்பர், இதுல அன்பை பற்றாக கொண்டு இருப்பர். அப்ப இந்த ரெண்டு கருத்தும் இங்க எவ்வளவு அவசியம். அன்பும் வேணும், பக்தியும் வேணும், ஞானமும் வேணும். அப்ப இந்த ரெண்டையும் இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இப்ப அந்த அன்பை உணர்த்துகின்ற பகுதியும் உண்டு, ஞானத்தை உணர்த்துகின்ற பகுதியும் உண்டுங்கிறது தான் இந்த ரெண்டு அடியில சொல்லப்பட்டது. எழில் அப்படிங்கிறது ஞானம். இருக்கு உருவாம் ஞானம் வேதத்தின் உள்ளே உண்டு. உருக்கு உணர்வாய் அந்த உருக்குணர்வாய உணர்வும் வேதத்தில் உண்டு. இதை இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை உயர்ந்து நிற்கின்ற இந்த ஞானியரே உணர முடியும். அப்படி இருக்க இவ்வளவு பெரிய பக்தி கருத்தையும் ஞான கருத்தையும் கருக்கூர்வா இருக்கின்ற கண்ணன் செய்திருக்க முடியுமா என்பதை சொல்ற. அதுக்கு சொல்ல வருகிற போது வேதியர்கள் வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற இப்ப ஒரு சில வேதியர்கள் புறத்திலே ரொம்ப பக்தி உடையவர்களாக இந்த வேதத்தை வாயில சொல்ற வகையில ஒரு என்ன சொல்றது, பொருள் தெரிந்தோ தெரியாமலோ வாய் மட்டும் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடும் இருப்பாங்க. தோற்றம் இருக்கும்,
ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கும் அவர்களினுடைய செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, தவம் செய்யறவங்க கண்ணை மூடிக்கொண்டு எதையுமே சிந்திக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பலவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை. இதுக்கு ஒரு ஓமை காட்டுகின்றார், பூனைய மாதிரின்னு. வெறுக்கு உருவாகிய வேதியர்ங்கிறார். இந்த பூனை வந்து கண்ணை மூடிட்டு இருக்கும். கண்ணை மூடிட்டு ஏதோ தவம் தூங்குற மாதிரி தவம் பண்ற மாதிரி உட்கார்ந்துருக்கும். அப்படி அந்த புற தோற்றத்துல பூனைய மாதிரி கண் மூடிக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் அறிவினால் இந்த சிறப்புடையவர்கள் இல்லை. அவங்க என்ன வேதத்துல சொல்லப்பட்ட செய்தியை கூட ஒழுங்கா அறியல. இந்த திருமால் தான் வேதத்தை செய்தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. முன்னோனாகிய எம்பெருமானை தன்னிகர் இல்லாத தனி முதல்வன் தனிப்பெரும் ஜோதி நம்ம இப்ப பார்த்தோமே, அந்த அவனுடைய செயலானது தனித்தன்மை உடையது அப்படிங்கறதெல்லாம் இந்த கடைசி பாடல்ல பார்த்தோம் இல்லையா. தனி தெய்வம் இந்த தனி தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான்கிறத உணராமல் அவர்கள் திருமாலையும் உயர்ந்தவராக சொல்லிக்கொண்டு ரண்யகிருப்ப சமயத்தவர்கள் பிரம்மனை உயர்வானவன் சொல்லிட்டு எம்பெருமானை இழிந்து பேசுகின்ற தன்மை என்பது பூனை போல புறத்தோற்றத்தை கொண்ட வேதியர்கள் அந்த வேத சொற்களுக்கு பொருளே புரியாமல் சொல்லுவதுதான் அப்படிங்கிறத காமிக்கிறார். உள்ள வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற கருத்துக்கு பொருளே தெரியாம இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே என்று காட்டி, அப்படி அவர்கள் சொன்னதனால் கற்குருவா இருக்கின்ற கண்ணன் வேதத்தை செய்தவன் ஆகி விடுவானா? ஆக மாட்டான் அப்படிங்கிறத இந்த பாடலின் வழி நமக்கு உணர்த்துறார். ஆக வேதத்தை எம்பெருமான் திருமால் செய்யவும் இல்லை, வேதத்தை தொகுக்கவும் இல்லை. அதையே ரெண்டு கருத்தா சொல்லுவாங்க. நேராவே திருமாலே வேதத்தை செய்தான் அப்படிம்பாங்க, இல்லைன்னா வியாச முனிவரா வந்து செய்தான்பாங்க. ரெண்டும் கிடையாது. வியாசர் வந்து வேதத்தை தொகுத்தார், வகைப்படுத்தினார். எம்பெருமான் செய்த வேதத்தை வியாச முனிவர் வைத்து எம்பெருமான் வகைப்படுத்த வச்சான். அதுதானே தவிர அதுக்காக இந்த பாஞ்சராத்திரிகளும் வைகானசக்காரர்களும் சொல்வது போல திருமால் வேதத்தை செய்தவர் நல்லன். அதுதான் இந்த பாடல்ல கருத்தா சொல்றேன். அடுத்த பாடல்ல அம்மா ஒரு சந்தேகம்மா. எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டை எழில் வந்து நீங்க ஞானம்னு அர்த்தம் சொன்னீங்க. ஆமா. இந்த எழிலுக்கும் ஞானத்துக்கும் என்னமா தொடர்பு? நிதானத்தை சொல்றாங்க. ஞானத்தினால்தான் அந்த பிரகாசம் வரும். எழில்ங்கிறது என்ன சொல்ற, ஒளிமயமான அழகு. அந்த ஒளிமயமான அழகு எதுல வரும்னா ஞானத்தினால்தான். அதனாலதான் ஞானத்தை சொல்லுகிற போது எழில் ஞானம். அது எழில்னு சொன்னாலே ஞானம் தான், எழில் ஞானம்னு சொல்லுவது இருக்கு. ரொம்ப நன்றி. வேதத்தினுள்ளே இருக்குருவாம் எழில் ஞானமும் இருக்கு, உருக்குருவாய் உணர்வான கர்மகாண்டம், அந்த உருக்குணர்வாய் இருக்கிற உணர்வேதமும் இருக்குது. அதத்தான் கருக்குருவாய் நின்ற கண்ணன் என்ன அர்த்தமா? கருக்குருவாய் நின்ற கண்ணன் வந்து பிறக்கின்றவன், நந்தியம் பிறப்புடையவன் அப்படின்னு அர்த்தம். கருக்குரு அப்படின்னா கருவிலே வந்து தோன்றுபவன். இப்ப அடுத்த பாடல் யார் வசிக்கிறாங்க? விஜயலட்சுமிமா நேத்து வந்து கேட்டாங்கம்மா. விஜயலட்சுமி
விஜயலட்சுமிமா விஜயலட்சுமி இல்லையாம்மா? இந்த பக்கம். விஜயலட்சுமிமா அவங்க நேத்து ரெடியா இருந்திருப்பாங்களா இருக்கும். இல்ல, நேத்து ராத்திரி இல்லம்மா. இல்லையாம்மா? சரி பரவாயில்ல, வாசிச்சுங்க. வேற வாஸ்திரவாமா வேற யாராவது வாசிப்பீங்களா? ரெடியா இருக்கீங்களா? வாசிங்க. யாரு? ரோகிணியா? ரோஹிணி மாணிக்கம், வாசி. திருச்சிற்றம்பலம் அம்மா. திருநெறி ஆவது சித்து அசித்து அன்றி பெருநெறி ஆய பிரானை நினைந்து குருநெறியாம் சிவமாம் நெறி கூடும். அது ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. உள்துறை இருக்கா? வீட்டு நெறியாவது ஞானாசிரியர் வழி உளதாவதாய் சித்தும் அசித்தமாய் இருதிரப்பட்டு நிற்கும் இந்த உலகத்தை நினையாமல் அவை அனைத்தையும் கடந்து நிற்கும் சிவபெருமான் ஒருவனையே நினைந்து அவனாம் தன்மையை பெறுகின்ற ஒரு நெறியே என வேத முடிவு ஒரு தலையாக அறுதியிட்டு கூறுகிறது. இந்த கருத்துக்கள் எல்லாம் திருமந்திரத்துல பின்னாடி நெறி அப்படிங்கறதுல நிறைய கருத்து நம்ம படிக்க இருக்கிறோம். இப்ப குறிப்பா காட்டி இருக்கிறார், வேதம் அப்படிங்கிற தலைப்புல வர்றதுனால சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த நெறியை பற்றி வேத நெறி அப்படிங்கறதும் ஆகம நெறி அப்படிங்கறது எல்லாமே நமக்கு பின்னாடி தலைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுலயும் நம்ம பார்க்கதான் போறோம். இப்ப இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் திருநெறி அப்படிங்கறத சொல்றாரு. இந்த திருநெறி அப்படிங்கிற திருனா அருள். இந்த அருள் நெறி அப்படிங்கிறது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்தை கடந்த நெறி அப்படிங்கறது முதல்ல புரியணும். சித்து அசித்தாக இருக்கிற இந்த பிரபஞ்சம், இது இந்த சித்துனா நம்ம உயிர்கள், அசித்துனா உலகத்துல இருக்கிற பொருள்கள், கண்ணு கரண புவன போகமாக இருப்பவை. இப்படி இத்தனையாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை பற்றுவதற்குரிய நெறியே பெருநெறி. அந்த நெறியாகவே இருக்கிறது எம்பெருமானே நெறியா இருக்கிறான். அதுதான் இந்த இடத்துல வியப்பு. எம்பெருமானை பற்றுவது நமக்கு குறிக்கோள். அந்த பற்றுவதற்குள்ள நெறி பெருநெறி. அது மட்டும் இல்ல, அந்த நெறியாகவே இருப்பதும் அவனே. இதுதான் அங்க நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. அந்த பாதையாகவும் அவன் தான் இருக்கிறான், நாம் பற்ற வேண்டிய பொருளாகவும் அவனே இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனையே நினைந்து, அந்த பெருநெறியாய பிரானையே நினைந்து, இந்த இடத்துல ஒரு ஏகாரத்தை நம்ம தான் வச்சுக்கணும். பெருநெறியாய பிரானையே நினைந்து, இவ்வளவும் நினைக்கணும் எல்லாம் பண்ணணும்னா குருவை விட்டுட்டு கிடையாது, வராது, கிடைக்காது. இந்த பெருநெறி அப்படிங்கிறது குரு மூலமா, பெருநெறிங்கிறது ஞான நெறி. அது குரு மூலமாகத்தான் நமக்கு அமையும். குரு இல்லாமல் அந்த ஞானம் வராது. அந்த குரு நெறி ஆகிய சிவமா நெறி, அந்த சிவமா நெறி கூடும். அது எப்படி கூடும் அப்படின்னு சொன்னா, ஒன்றுதல் அப்படிங்க, ஒன்றும்படியாக கூடும். எம்பெருமானோடு ஒன்றும்படியாக அமைக்கும். அந்த ஒன்றுதலை தருகின்ற ஒரு நெறி, கடைசி உள்ள ஒரு நெறிங்கிறது ஒப்பற்ற நெறின்னு அர்த்தம். ஒருங்கிறது ஒப்பற்ற. இந்த ஒன்றுதலை தருகின்ற ஒப்பற்ற நெறியை வேதாந்தம் எடுத்து சொல்லுகிறது. வேதத்தினுடைய அந்தம்னா வேற ஒண்ணும் இல்லை, ஞான பகுதி. அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறதுல இந்த அறம்பொருள் இன்பம் வரைக்கும் உள்ளது சரியை, கிரியை, யோகம், இந்த நெறி. ஆனா கடைசியில உள்ள ஞானம்ங்கிறது தான் வீட்டு நெறி. அது வேதத்தினுடைய அந்தம். அந்த வேதாந்தம் ஓதுவது எதைன்னா ஞான நெறியை.
அந்த ஞான நெறியாகவே இருப்பது, நெறியாகவும் இருப்பது எம்பெருமானே. அந்த எம்பெருமானை நினைந்து குரு மூலமாக ஞானத்தை பெற்று எம்பெருமானை நினைக்கின்ற இந்த நெறிதான் ஒப்பற்ற நெறி. இதுவே எம்பெருமானோடு ஒன்றச் செய்யும். இதை எடுத்து சொல்வதே வேதாந்தம் என்று இந்த பாடலின் வழி நமக்கு சொல்றோம். இந்த பாட்டை பாக்குறப்ப நமக்கு உடனே ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் அந்த திருநெறியை காட்டுகின்ற தமிழ் நமக்கு ஞான சம்பந்தத்தை வரும். அந்த திருநெறியாவது அசத்தை கடந்து இருக்கின்ற எம்பெருமானை காட்டுகின்ற நெறியே திருநெறி. சரி, அந்த பாடல் தான் நமக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. சந்தோஷம். அடுத்த பாடல் வாசிக்கிறீங்களா ரோகிணி? ஆச்சரியமா? சிதம்பரம். ஆரங்கமாய் வரும் அம்மறை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை. வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. பொழிப்புரை. 6 அங்கங்களை உடையதாய் மேற்றொட்டு எழுதா கிளவியாய் வருகின்ற அவ்வேதத்தை செய்த சிவபெருமானை அதன் முடிவில் விளங்குபவனாக உணர்ந்து அவனது அருட்குணங்களை போற்றுபவர் உலகருள் ஒருவருமே இல்லை. அவர் பலரும் வேறு எவ்வளவற்றையோ தங்கள் கடனாக நினைந்து அவற்றால் சில பேர்களை உளவாக்கி கொண்டு அவற்றால் கிடைக்கின்ற பயன் மேலும் மேலும் வரும் பிறப்பேயாக அவற்றை பெருக்கி உழல்கின்றார்கள். சிவாய நம. ஆக நம்ம புரிதல் இல்லாமைதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் புரிதல் இல்லாமை. ஏதோ ஒரு வகையிலே சிறப்பு இருக்குதுன்னு தெரியுது, ஆனா அது எது உண்மையான சிறப்பு அப்படிங்கறது புரியாததுதான். இவ்வாறு எதையோ நினைத்து கொண்டு அந்த உண்மையான விளைவை உணராமல் பல விஷயங்கள்லாம் கிடைக்குது, பேர்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அவ்வாறு கிடைக்கின்ற அவற்றையே பெரிது என்று நினைத்து கொண்டு இருந்தால் அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா மேலும் மேலும் பிறவியில தான் கொண்டு போய் விடும். அதுதான் அந்த பிறப்பையே அங்கமாக கொண்டு பெருக்குகின்றார்களே அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறார். ஆனா உண்மையானது 6 அங்கமாய் வருகின்ற இந்த வேதத்தை தந்த எம்பெருமானை அவனுடைய குணத்தை அருட்குணங்களை போற்றி நிற்க வேண்டும். கீர்த்தி திருஅகவல் அதெல்லாம் அதுதான் எம்பெருமானுடைய குணத்தை போற்றுபவை. அந்த குணத்தை நம்ம போற்றுதல் இல்லை அப்படின்னு சொன்னா எதோ அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறதெல்லாம் சொல்லல. எந்த அளவுக்கு வேதத்தை நம்பினாங்களோ அவங்களுக்கு விளைவு உண்டு. எத்தனைதான் பலன் பெரிய பலன் கிடைத்தாலும் அது மீண்டும் மீண்டும் பிறப்புக்குள்ளதான் கொண்டு வந்து விடுமே தவிர அது எம்பெருமானிடத்தை கொண்டு போய் விடாது. பிறப்புக்குள்ள கொண்டு வருகிற போது நம்முடைய வினை மாறுபட்டும் அமையலாம். அப்ப அது திருப்பி வர்றப்ப அது எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. எண்ணங்கள் மாறிவிடலாம். எண்ணம் மாறி தீவினை பக்கம் மாறிவிட்டால் துன்பம் தான் மிகும். ஆக இன்பம் மிகுமா துன்பம் மிகுமான்னா தெரியாது மீண்டும் மீண்டும் பிறப்புக்குள்ள வர்றப்போ. சரி, இதுக்கு நடுவுல 6 அங்கங்கள் என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதம் அப்படின்னாலே வேதம்னு எடுத்துக்கிட்டாலே அது 6 அங்கம் உடையது இல்லையா? 6 அங்க 4 வேதம் ஆனாயும் போற்றி அப்படிலாம் நம்ம பாடல்கள்ல சொல்றோம். அந்த 6 அங்கங்கள் என்னென்ன, அப்படி என்னது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லதுதான். என்னதுன்னா அந்த 6 என்னென்ன அப்படின்னா சிக்ஷை, வியாக்கரணம், நிருத்தம், ஜோதிஷ், கல்பம், சந்தஸ்.
இதான் அந்த 6. சிக்ஷை அப்படின்னு சொன்னா கல்வி கற்பிக்கும் முறை. ஏன் சிக்ஷை அப்படின்னா அது நம்ம அடிக்கடி கேக்குற வார்த்தை தான் இது, சிக்ஷை. அப்ப அந்த எப்படி சொல்லித்தர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு. அப்ப ஒரு கல்வியை கற்பிப்பதற்குரிய முறைன்னு வந்தா எழுத்து முறையாகவோ சொல்லு முறையாகவோ கேள்வி ஞானத்தினாலோ அல்லது கண்ணால் பார்த்து அறிவதாகவோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இருக்கும். பொருளை காட்டினாலோ அல்லது எண்களை காட்டியோ அப்படின்னு உணர்த்துகின்ற பொழுது அந்த உணர்த்துகின்ற முறைன்னு வந்து கல்வியை கற்பிக்கின்ற முறைன்னு அர்த்தம். சிக்ஷைனா கற்பித்தல், சிக்ஷை அப்படின்னாலே கற்பித்தல்னு அர்த்தம். அப்ப அதுல வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா அந்த வேதத்தை கற்பிக்கும் முறைங்கிறது அது சொல்லுகின்ற முறை. வேதத்தை சொல்லுகின்ற போது அதனுடைய ஒலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நமக்கே தெரியும் வடமொழியில அந்த ஒலிக்கு பொருள் பல உண்டு அப்படிங்கிறது. அந்த ஒலி மாறுகின்ற பொழுது பொருள் மாறுது. அதனால ஒலிக்கிற முறையை சரியாக உணர்த்துவது இது சிக்ஷை. அடுத்து வியாக்கரணம் அப்படின்னு சொன்னா இப்போ தொடர் மொழிகள் இருக்கு. மொழினா சொல்லு, தொடர் மொழினா வாக்கியம். அப்ப அந்த வாக்கியத்தோட இயல்பை வந்து அங்க வந்து புலப்படுத்தணும். சொல்லாம நமக்கு புரியாது. இப்போ ஒரு வாக்கியம் இருக்கிறது அப்படின்னா அந்த வாக்கியத்திற்கு முன்பாக என்ன வந்தது, பின்பாக என்ன வந்தது, அது எதனை தலைப்பாக கொண்டது, அது யாரோடு தொடர்புடையது, யார் சொன்னது, இவ்வளதையும் வச்சு பார்த்தாதான் அதுக்கு அர்த்தம் புரியும் நமக்கு. வெறுமனை சொன்னா அந்த தொடர்மொழிக்கு அவ்வளவு அர்த்தம் தெரியாது. அப்ப அதனை சொல்றவங்க வேதத்துல அதை சொல்லுகிறவர்கள் முன்பின் உள்ளவற்றோடு இணைத்து வைத்து காட்டுகின்ற தன்மை, இதான் வியாக்கரணம் அப்படிங்கிறது. இப்போ ஏதேனும் ஒரு கருத்தை சொல்றோம்னா அந்த கருத்து எந்த நூலிலே வந்திருக்கிறதுங்கிறது முதல்ல தெரியணும். அந்த நூல்ல அது எந்த அதிகாரத்துல வந்திருக்குன்னு தெரியணும். அந்த அதிகாரத்திற்குள்ளும் இது முதலிலே சொல்லுகின்ற அதனுடைய டெபினிஷனா, இலக்கணமா, அல்லது அதனை முறையா, அடுத்து வருகின்ற வழங்கு முறையா அப்படிங்கிறது தெரியணும். அவற்றினுடைய பயன் என்னங்கிறது தெரியணும். இவ்வளவும் தெரிஞ்சாதான் அந்த வாக்கியத்திற்குரிய சரியான பொருள் புரிஞ்சுக்க முடியும். இப்ப திருக்குறளே எடுத்துக்கிட்டோம் வைங்க, கனி இருப்ப காய் கவர்தற்று அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா என்ன புரியும் நமக்கு? ஏன் கனி இருக்க காய் எடுத்தது போல அப்படின்னு மட்டும் சொன்னா நமக்கு ஏதாவது புரியுமா? அது என்ன தலைப்பு, அது எந்த நூல், அது எதற்காக சொல்லப்பட்டது, அத ஓமை உணர்த்துகின்ற பொருள் என்ன, அது பின்விளைவு என்ன, இதெல்லாம் நமக்கு யோசிக்கிற பொழுதுதான் அது சரியாக அதனுடைய பொருள் நமக்கு புரியும். இன்னா சொல்லாமை இனியவை கூறல் அப்படிங்கிறது. ஏன் இனியவை கூறல்ல தலைப்புல வரும் அப்படின்னா அப்ப அத வந்து நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுதான் இந்த வியாக்கரணம் அப்படிங்கிறது, புலப்படுத்துகின்ற முறை. அடுத்தது நிருத்தம். இது வந்து என்னன்னா வேதத்துல அது எங்க நிறுத்தணும், எங்க வந்து அதனுடைய நிறுத்தாம சொல்லணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதனுடைய சொல்லுகின்ற முறை. அப்ப அந்த அப்ப ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கோம்னா பாதி கருத்துல நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரியா வராது, அது முடிக்கணும். அப்ப அந்த இடத்துல நிறுத்தக்கூடாது. அப்புறம் வேற எதுவும் ஒரு தொடர்ந்து போகக்கூடாது. இப்ப இங்கே பார்த்தோம் இல்லையா, உழவர்க்கன்னு பார்த்தோமே, எங்க மொத பாட்டுலதான் 96வது பாடு. வாதத்தை விட்டு இந்த வேத சிறப்புல முதல் பாடு 94வது பாடு. தர்க்கவாதத்தை விட்டுனது அப்ப உலன்னு நிறுத்திட்டு தர்க்கன்னு அடுத்தாப்புல கொண்டு போனோம். அப்ப இவ்வாறு அந்த அவற்றினுடைய முறையை காட்டுவது அப்படிங்கறதா. தனிமொழி அப்படின்னாலும் அந்த தனிமொழியோட சிறப்பு என்ன, ஒரு வார்த்தை அப்படின்னாலும் அந்த ஒரு வார்த்தையோட இயல்பு என்ன,
இப்ப இடத்துக்கு ஏற்ப நமக்கு பொருள் கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லையா? இடம் நோக்கி பொருள் கொள்ளணும். இப்ப ஒரு சில வார்த்தைக்கு 2-3 பொருள் இருக்கும் இல்லையா? இப்ப கல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது என்ன பொருளை தரும் அப்படிங்கறத அந்த இடத்துக்கு தான் பார்க்கணும். கல்வியை சொல்லுவதா அல்லது கல்லுங்கிற பொருளை காட்டுவதா இல்ல வினையை சொல்லுவதா, நீ இத படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதா, கல்வி அப்படிங்கிற பொருளை சொல்லுவதா, கல்லுங்கிறத காட்டுவதா இல்ல கல்லு மாதிரி இருக்குதுங்கிறத காட்டுவதா, இப்படி அந்த இடத்த பொறுத்து நெஞ்சக்கண கல்லு அப்படிங்கிறப்ப அங்க கல்லுக்கு என்ன பொருள், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வார்த்தைக்கு உள்ள பொருள் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுவது அப்படிங்கறது நிறுத்தம். அப்புறம் ஜோதிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வேதத்தை சொல்லுவதற்கு உரிய காலம்னு இருக்கு. எந்த நேரத்துல எதை சொல்லணும் அப்படின்னு, காலையிலையா மாலையிலையா இரவுலையா, அப்ப நடுராத்திரி எல்லாம் எதையும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப அந்த மாதிரி அதுக்குரிய நேரங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அமைக்கப்படுவது ஜோதிடம். அடுத்து கற்பம் அப்படி எந்தெந்த காரியங்களை செய்கின்ற பொழுது என்னென்ன சொல்லணும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படுவது. வேள்வி அவற்றிற்குள்ளாம் ரொம்ப தொடர்புடையது. அடுத்தது சந்தஸ். அது நம்ம இது யாப்புன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதுக்கு மாதிரி உள்ளது. அது எப்படி பிரித்து வரும் அப்படிங்கறதெல்லாம் கலையெல்லாம் பாக்குறோம் இல்லையா? எழுத்து, அசை, சீர், தலை அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரியான இலக்கண செய்தியை காட்டுவது சந்தஸ். அதுவும் கூட உச்சரிப்போடு சம்பந்தப்பட்டது, அதுவும் இருக்குது அதுல. இவையெல்லாம் இந்த வேதத்தினுடைய அங்கங்கள். இந்த அங்கம் இல்லாமல் வேதத்தை சொன்னா பயன் இல்லை. அதனால கட்டாயமாக 6 அங்கத்தோடு கூடியதாகத்தான் வேதத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இந்த 6 அங்கமாய் வரும் மறை ஓதியை ஊரங்கமாக குணம் பயிர்வா, இவ்வளவுலாம் தந்த எம்பெருமானுடைய பெருமையை, குணம்னா இந்த இடத்துல பெருமை, அந்த பெருமையை சொல்லுகிறவங்க இல்ல. அதை விட்டுட்டு எதையோ வேறங்கமாக விளைவு செய்து அதுக்கு அந்த வேற எதையோ சொல்லி அதுக்கு ஒரு விளைவும் கிடைக்குது அவங்களுக்கு. அத எத்தனைதான் கிடைச்சாலும் அது கடைசி எங்க கொண்டு போய் முடிக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறப்புலதான் கொண்டு வந்து பேரங்கமாக பெருக்குகின்றாரே, பிறவியை பெருக்கி கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைவு பண்றார். ஆக இப்போது ரொம்ப நேரம் ஆகுது. தரவில் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும், நேரத்தை அதிகமாக்காம பார்த்துக்கணும். சரி, ஆக இந்த அளவுல இன்னைக்கு திருமண திருச்செந்தனையே நிறைவு பண்ணிக்கிறோம். திருச்சிற்றோம். வாழ்த்து சொல்லலாம். வாழ்த்தும் குருபரப்பும் வாழ்த்தும். வாழ்க அந்தனர் வானவராணினம் வேள்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமமே சொல்க. வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பெய்க. மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நன்மறை அறங்கள் ஓங்க. அற்றவம் வேள்வி மல்க. மென்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தழைய மாதோ. திருச்சிற்றம்பலம். நன்றிமா.